நம்பர் 1 18 months முடிகிற வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நல்லா வேக வச்சிருக்கணும். வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே கூல் பார் இருக்கணும். ஒரு 8 to 8.5 months வரைக்குமே கூல் பார் இருக்கணும். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. 8.5 monthsக்கு மேலே நீங்கள் நல்லா மசிச்சு கொடுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம், பெருசாக எந்த கட்டிகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சோக்காகும். 11 மாதத்துக்கு மேலே அதே நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா, பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா அவர் எடுத்து சாப்பிட்டுப்பார். அது ஃபிங்கர் ஃபுட் சாப்பிட்ற ஸ்டைல். சரியா? ஓகே. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லாமே ரைஸ் பேஸ்டாகவே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு பொருள் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளைக்கு வேறு ட்ரை பண்ணி, இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ஓகேன ஐட்டங்கள்லாம் நீங்கள் முதல் வாரத்தில் ஒரு வேளை மட்டும் கொடுங்க. அப்புறம் 2வது வாரத்தில் 2 வேளை கொடுங்க. 3வது வாரத்தில் 3 வேளை கொடுக்கலாம். கெட்டி ஆகாரத்துக்கும் மில்க்குக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் இருக்கணும். ட்ராவல் போகும் பொழுதோ அல்லது லேட் நைட்டில் நீங்கள் கெட்டி ஆகாரங்கள் கொடுக்க வேண்டாம். மில்க் கொடுத்து மேக்கப் பண்ணலாம். சரியாமா? ஓகே. அடுத்தது ஒரு மாதம் போச்சுன்னா ஒரு 7 மாதத்துக்கு மேலே நீங்கள் முட்டையினுடைய மஞ்சக்கரு மட்டும் நீங்கள் அந்த சாதம் கூழ் மாதிரி பண்ணுறீங்க, அதை கரைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாம் சூப் பண்ணி கொடுக்கும். அப்படியே எல்லாமே வாயில் போட்டவுடனே கரையிறதாங்க. சரியாமா? ஓகே. அடுத்து பழங்களில் உங்கள் தோட்டத்திலேருந்து வரக்கூடிய பழங்களாக இருந்தால் நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா, அது நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் அண்ட் பியர்ஸ் மட்டும் தோலை சீவிட்டு நல்லா வேக வச்சு நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம்.